வணக்கம் மக்களே. திமுக அமைச்சர்களின் தொகுதிகளில் களம் இறங்கும் அதிமுக வேட்பாளர்கள் யார் யார்? அந்த லிஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. திமுக அமைச்சர்களின் தொகுதிகளில் 14 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது அதிமுக. இதில் மீதம் இருக்க அமைச்சர்களின் தொகுதிகளில் அதிமுகவே களமிறங்க உள்ள வேட்பாளர்கள் யார் யாருன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான அதிமுகவோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் மொத்தமாக 23 வேட்பாளர்களோட பெயர்கள் வந்திருந்துச்சு. இந்த நிலையில் அதிமுகவோட 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 127 வேட்பாளர்கள் வந்திருக்காங்க. இதுவரைக்கும் மொத்தமாக 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தோட ரொம்பவே முக்கிய மூத்த அமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகனோட தொகுதியான காட்பாடியில் அவரை எதிர்த்து அதிமுகவோட சார்பில் அந்த கட்சியோட அமைப்பு செயலாளர் வி ராமு அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக துரைமுருகனின் வசமுள்ள இந்த தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என்று அதிமுக திரும்பவும் ராமுவை களமிறக்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பெரியசாமியின் ஆத்தூர் தொகுதியில் வேட்பாளராக விஸ்வநாதன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் புவனேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதிக்கு எதிராக PK வைரமுத்து அவர்கள் திரும்பவும் போட்டியிடுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனின் அருப்புக்கோட்டை தொகுதியில் சேதுபதி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க. காங்கயம் தொகுதியில் அமைச்சர் MUB சாமிநாதனுக்கு எதிராக NSN நடராஜன் மீண்டும் போட்டியிடுறாங்க. மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் P மூர்த்திக்கு எதிராக மாங்குளம் மகேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. திருவெம்பூர் தொகுதியில் அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழிக்கு எதிராக குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி தொகுதியில் அமைச்சர் P கீதா ஜீவனுக்கு எதிராக சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடுற கொளத்தூர் தொகுதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதி அமைச்சர் தங்கம் தென்னரசு போட்டியிடும் திருச்சொல்லி தொகுதி. இந்த மாதிரி தொகுதிகளுக்கு அதிமுக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் திமுக அமைச்சர்களின் தொகுதிகளில் களம் இறங்கும் அதிமுகவோட வேட்பாளர்கள் யார் யார் என்ற இந்த லிஸ்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.